கடற்கரை பக்கத்தில் கோவிந்தன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் வசதியானவன். அவன் காகம் ஒன்றை வளர்த்து வந்தான். அந்த காகத்திற்கு நிறைய உணவுகளை கொடுப்பான். அந்த காகத்தை பார்க்கும்போது எல்லாம் காகத்தை விட அது மிகவும் பெரியதாக தெரியும். அந்த காகமும் நிறைய உணவுகளை சாப்பிடும் மிக தூரத்தில் பறக்கும் திறனும் கொண்டுள்ளது. அந்த காகம் மிகவும் அகங்காரம் பிடித்தது. எல்லாரிடமும் கர்வமாக பேசிக்கொண்டே இருக்கும் தான். தன் எல்லாமே என்னால் மட்டும்தான் வேகமாக பறக்க முடியும் என்று கர்வம் பிடித்தது. ஒரு நாள் கடற்கரையின் பக்கம் அன்னப்பறவைகள் நீந்தி கொண்டு இருந்தன. அதனை பார்த்த காகம் அவர்களிடம் போய், நீங்கள் பார்ப்பதற்கு தான் அழகாக இருப்பீர்கள், ஆனால் என்னைப் போல் உங்களால் வேகமாக பறக்க முடியாது என கர்வத்துடன் பேசியது. நண்பா, நாங்கள் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலாம் வந்தோம். உன் கூட எந்த வாக்குவாதமும் பேச நாங்க வரல என காகத்திடம் அன்னப்பறவை கூறியது. ஆனால் காகமோ விடவில்லை. தைரியம் இருந்தால் என்னுடன் மோதி பாரு என்று அன்னப்பறவைகளிடம் கூறியது. அன்னப்பறவை ஒன்று, ஆம் சரி, என்ன போட்டி, நான் வரேன், உன் கூட போட்டியில் பங்கேற்க என்று கூறியது காகத்திடம். காகமோ, சில மைல்கள் கடந்து செல்வோம், யார் முதலில் வருகிறார்களோ அவர்களே போட்டியில் வெற்றியாளர்கள் என காகம் அன்னப்பறவையிடம் கூறியது. காகமும் அன்னப்பறவையும் பறக்க ஆரம்பித்தன. காகம் தன் அகங்காரத்தால் மிக உயரமாக பறக்க தொடங்கியது. சில நேரங்களில் மிகவும் சோர்வடைந்து விட்டது. அன்னப்பறவை, உனக்கு என்ன வாயிற்றியன், இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய் என்று காகத்திடம் கேட்டது. காகம், என்னால் முடியவில்லை, நான் ரொம்ப சோர்வாகிவிட்டேன் என்று சொல்லியது. அதை கேட்ட காகம், நண்பா, என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை கரையில் சேர்க்கிறேன் என்றது. இருந்தாலும் காகம் பறப்பதை நிறுத்தவில்லை. ஆனால் சில மணி நேரம் கழித்து நம் கீழே விழுந்து விடுவோம் என்று எண்ணம் தோன்றியது. அன்னப்பறவை காகத்தை பார்த்து கொண்டே இருந்தது. காகமும் அன்னப்பறவை முதுகில் ஏறிக்கொண்டது. அன்னப்பறவை பறக்க ஆரம்பித்தது. காகமும் நாம் மிகவும் தவறு செய்துவிட்டோம் என்று வருந்தி கொண்டது. அன்னப்பறவை காகத்தை கரையில் கொண்டு போய்விட்டது. காகமும் கரையில் இறங்கி தான் செய்த தவறை எண்ணி வருந்தியது. பின்பு கண் கலங்கி நின்றது. நான் செய்தது தவறுதான் என்று அன்னப்பறவையிடம் மன்னிப்பு கேட்டது. நாம் எவ்வளவு வலிமை கொண்டிருந்தாலும் அகங்காரம் என்று ஒன்று இருந்துவிட்டால் அகங்காரம் என்ற எண்ணமே நம்மளை கொன்றுவிடும். எல்லாரிடமும் அன்பாக இருப்போம். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா வருத்தப்படுவீங்க.